கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை தினந்தோறும் சொல்லி 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 நாம் மகிழ்ந்திருக்க போகிறோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் சதா காலங்களுக்கும் உரியது. நமக்கு தேவையான நேரங்கள் எடுத்து அதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம களி கூர்ந்து மகிழ்வுக்கு ஏதுவாக நடத்துவாராக. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவன். மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே நீ சொந்தம் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி சமூகத்தில் களி கூறுவோம். வாலாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் அவர் மேலாக்குவார். வாலாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் அவர் மேலாக்குவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வலக்கரம் தாங்கும் என்றார். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், வலக்கரம் தாங்கும் என்றார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூக
கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. எனவே களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். எனவே களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு சத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். 24 மணி நேரம் 24 மூப்பர்கள் சதா காலம் அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை ஆராதிக்கிறதுக்கு தகுதியானது. எப்பொழுதும் சதா காலங்களிலும் அவர் ஆராதனைக்கும் துதிக்கும் பார்த்து அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில் விசேஷமான பங்கு, நம்மை விட்டு எடுபடாத பங்கு, பரம்பரை சொத்து. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு பங்காக வரும்படிக்கு நம்ம பங்காளியாய் ஆக்கின தேவன். ஆண்டவருக்கே ஆராதனை, எல்லா துதி கன மகிமை அவருக்கே உரித்தாவதாக. ஆமென். செக் செக். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம். இந்த 12வது அதிகாரத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால, சொல்ல வேண்டிய அவசியங்கள் முக்கியத்துவம் இருக்கிறதுனால அதுக்கு டைம் எடுக்கிறோம். 11 அதிகாரங்களும் கிறிஸ்து ஸ்லாக்கியங்களையும் 12வது அதிகாரத்திலிருந்து நம்முடைய பொறுப்புகளை பற்றி பேசுகிறது. நம்முடைய பொறுப்பு ரொம்ப முக்கியமானது. இந்த 12வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு சேவை செய்தல் அல்லது கர்த்தர் பிரியப்படும் சேவை,
காட் ப்ளீசிங் சர்வீஸ், தேவன் விரும்பும் சேவை அப்படின்ற தலைப்பில் நம்ம படிக்கிறோம். தேவன் நமது சேவையை விரும்புகிறார். அந்த விரும்புகிற சேவை விரும்பத்தக்க விதத்தில் அது இருக்கணும். தேவன் விரும்பும் விதத்தில் நாம் சேவை செய்யணும். அதுக்கு 2 காரியத்தை நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். முதலாவது வசனத்தில் உடலை தேவனுக்கு பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். உடலை ஒப்பு கொடுக்காம சேவை செய்ய மூலமாக புதிதாகிறது. சிந்தை எப்படி புதிதாக்குன்னா ஏன்னா உலகத்தில் இது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உலகத்துக்கு ஒத்த வேஷம்தான். உலகத்தின்படியே யோசிக்கிறது, நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, மற்ற எல்லா காரியத்திலும் நம்ம பங்கெடுக்கிறது, மற்ற காரியம் உலக பிரகாரமாகவே நம்ம யோசித்து அப்படியே தான் இருந்திருப்போம். ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த சிந்தை மாறுமானா அதை நாம தான் மறுரூபப்படுத்தணும். வசனத்தை கொண்டு, வேத வசன தேவ சித்தம் ரொம்ப முக்கியம். அப்போ சிந்தையில் நமக்கு எப்போவுமே என்ன இருக்கணும்? இது தேவனுக்கு சித்தமா, இது தேவனுக்கு சித்தமா. தேவனுடைய சித்தம் செய்தலை வாழ்க்கையின் குறிக்கோளாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் சேவை சிந்தை புதிதாகும். சிந்தை புதிதாகிறதன் மூலமாக சேவை சிறப்பாகும். கடந்த வாரத்தில் சொன்னேன், உங்களை குறித்து மிஞ்சி எண்ணாதிருங்கள். பெருமையான எண்ணங்களுக்கு சிந்தையை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள். மிஞ்சின கருமங்களில் தலையிடாதீங்க. உங்களுக்கு சிலர் மிதமிஞ்சிய பேச்சு இருக்கும், அளவு கடந்த பேச்சு இருக்கும், தங்களை குறித்தே ஒரு பொருட்டா என்றது. இவைகளெல்லாம் இந்த சிந்தையிலிருந்து நம்ம நீக்கி விட்டு நம்மை தாழ்மை உள்ள சிந்தையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் அந்த தாழ்மையின் சிந்தையை நாம் அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக நினைக்காமல் தம்மைத்தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மரணபரியந்தம், அதுவும் சிலுவையின் மரணபரியந்தம். அப்போ அவருக்கு தேவனுக்கு ஈக்குவலாக இருந்தாலும் சுய இச்சையின்படி எதையும் செய்யலை. தன்னை தேவனுடைய சித்தத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தார். தன்னை ஒரு இதுவாகவும் நினைக்கல. ஸோ நம்மளை குறித்து மிஞ்சி என்றது தேவன் அருவருக்கிற ஒரு சிந்தை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 காரியங்களை இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கு 3வதாக ரோமர் 12வது அதிகாரம் 4-8 வரைக்கும். ஏனெனில் ரோமர் 12வது அதிகாரம் 4 முதல் 8 வரையிலான வசனங்கள். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். ஆமென். 4வது சேவை செய்வதற்கு முதல்ல உடலை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். தேவ சித்தத்தின்படி சிந்தையை புதிதாக்குங்கள். 2வது. 3வது, வரங்களை உத்தமமாய் பயன்படுத்துங்கள். யூஸ் கிஃப்ட்ஸ் ஜென்யூன்லி. வரங்களை உத்தமமாய் பயன்படுத்துங்கள். சிறப்பான சேவைக்கு வரங்கள் தேவை. வரம் இல்லாத ஒரு ஊழியன் நம்ம இருக்கவே கூடாது. தேவன் அதை குறித்த காரியங்களை தான் நம்ம படிக்க போகிறோம். கிறிஸ்தவ சேவைக்கு வரங்கள் இன்றியமையாதவைகள். ஆமென். உலக கிறிஸ்தவர்கள் 2 விதமாக காணலாமா, 2 வகைப்படும். ஒன்று ஸ்வாட் கிறிஸ்டியன், இன்னொன்று ஸ்பிரிட் கிறிஸ்டியன். ஸ்வாட்னா பட்டய கிறிஸ்தவர்கள், இன்னொருத்தர் ஆவி கிறிஸ்தவர்கள். வல்லமை வல்லமை வல்லமைன்னு இருப்பான், எப்பவும் வல்லமை தான். ராக்கா பாஷா பாக்காணும். இன்னொன்று எப்போ பார்த்தாலும் வசனம் தான். ஒன்று வசனத்தையே பேசிட்டு வந்துடுறது, இன்னொன்று வல்லமை வல்லமை வல்லமைன்னு இருக்குது, வசனமே சரியாக பேச தெரியாமல் இருக்குது. 2ம் கலந்தது தான் கிறிஸ்தவ சேவை. வேத வசனத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆவியின் பட்டயம். ஆவியானவர் துணை இல்லாமல் பட்டயத்தை யூஸ் பண்ணவே முடியாது. ஆவியின் வல்லமை இல்லாமல் பட்டயத்தை யூஸ் பண்ணுறது நல்லதே இல்லை. ஆமென். 2 வகையாரும், அதாவது ஆவின்னு போகிறவங்களும் அல்லது வசனம் போகிற 2 பேருமே
ஒருவர் இல்லாமல் பூரணமடையவில்லை. ஆமென். ஒருவர் இல்லாமல் பூரணமடையவில்லை. ஸோ தேவ வசனத்தை பிரசங்கிக்கிறவர்கள் ஆவின் வல்லமையினால் அற்புதம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி நிறைய பேர் அற்புதம் செய்கிறாங்க. ஆனால் வசனம் நிறைய சரியாக பேச தெரியாது. வசனம் நல்லா பேச தெரிஞ்சவங்களுக்கு அற்புதம் செய்கிறது இல்லை. பட் தேவ சபை வரங்களை உபயோகப்படும். வசனமும் பேசணும், வரங்களையும் பயன்படுத்தணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 22வது அதிகாரம் 29வது வசனத்தில் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக 22, 29 நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். அதாவது இயேசுகிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை. அப்போது அவங்க அந்த ஸ்திரீ கணவர் இறந்துடுறாங்க. அப்போ அவங்க பிரதரை கட்டிக்கிறாவ திருப்பி. அவளுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, அவரும் திருப்பி. இப்படி 7 பேர் அவள் கட்டுறா, 7 பேருக்கும் குழந்தை இல்லை. இப்போது மறுமையில் இப்போ போகும்போது இவ 7 பேரும் கட்டியிருந்ததுனால யாருக்கு அங்கே புருஷனாக இருப்பா? எங்க பரலோகத்தில். நான் ஆராய்ச்சி பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்க. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், அங்கே கொள்வனும் இல்லை கொடுப்பதும் இல்லை என்று சொல்லிட்டு தான் இந்த வசனத்தை சொல்கிறார். இயேசு அவர்களை பற்றி வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். You fail to understand 2 things. அதாவது வேத வாக்கியம், வேர்ட் ஆஃப் காடும் தெரியல, பவர் ஆஃப் காடும் உனக்கு புரியல. வேர்ட் ஆஃப் காடும் தெரிய மாட்டேங்குது, பவர் ஆஃப் காடும் புரியுமா? ரெண்டும் உனக்கு ரெண்டை குறித்து நீ என்ன நினைக்கிறேன்னா தப்பான எண்ணம் கொண்டு இருக்கிறீங்க. அப்போ ரெண்டும் இணைந்தது தான் ஊழியம். ஆமென். டிக்ளரேஷன் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் பவர் ஆஃப் காட். ரெண்டும் இணைஞ்சு கை கோர்த்து போகணும் ஊழியத்தில். அதாவது வேத வாக்கியத்தை அறிவிக்கிறதும் தேவ வல்லமையை நிகழ்த்துவதும் கரம் பிடித்து ரெண்டு கையை ஒன்று கையை பிடிச்சி அப்படியே கொண்டு போகணும். அதுதான் ஊழியம். வெறும் சுவிசேஷம் சொல்லிட்டு வரேன். சுவிசேஷம் சொன்னால் கண்டிப்பாக அற்புதம் நடக்கணும். ஆமென். நம்ம ஏன் அப்படி நடக்கிறது இல்லை அப்படின்னா, நாம் அதை விரும்புறதில்லை. போதும், சுவிசேஷம் சொன்னாலே போதும் அப்படின்னு நினச்சிட்டோம். ரெண்டும் தேவை. ஆமென். இரண்டும் இருந்தது தான் புதிய ஏற்பாட்டு ஊழியம். வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன் டுகெதர் மேக்ஸ் புது ஏற்பாட்டு ஊழியர். நியூ டெஸ்டமென்ட் மினிஸ்டர். வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ், வார்த்தையும் கிரியையும். தேவராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்திலே இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 22 சில உதாரணங்களை பார்ப்போம். மோசே எகிப்திலுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். வாக்கில மட்டும் வல்லவனாகல, செய்கையிலும் வல்லவனானான். வாக்கும் இருக்கு, செய்கையும் இருக்கு மோசேயின் ஊழியத்தில். ஆமென். பார்வோனே இஸ்ரவேல் ஜனங்கள் அனுப்பிடுன்னு சொல்லி விட்டுறல. அற்புதம், கோலப்பட்டா பாம்பு, அப்புறமா அற்புதம், ஒவ்வொரு அற்புதம் நடந்தது. அப்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஊழியத்தில் வெறுமனே பிரசங்கம் மட்டும் இருக்கக்கூடாது, அற்புதங்களும் அதில் இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஒரு கேர்சல்னா கூட ஒரு 2 கேர்சல் எடுத்துட்டு வரேன். அந்த கேர்சல் ஊழியங்களில் கூட வார்த்தை பிரசங்கிக்கிறோம், அதே சமயத்தில் அற்புதங்கள் நிறைய நானும் பார்த்துருக்கேங்க. இதில் பேலன்ஸ்ட் இல்லாமலே நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் போகிறத நான் பார்த்துருக்கேன். அற்புதங்கள் நல்லா செய்வாங்க. வார்த்தையை பேசுறதுன்னு சொன்னால் ஏதோ கதை பேசிக்கிட்டு ஐயோ எங்கெங்கேயோ போவாங்க, வார்த்தையே இருக்காது. ஆனால் கடைசியில் ஜெபம் பண்ணும்போது பாருங்க, ஆடும், அது ஆடும், இது போடும், இது போகும். அடாடா நல்லா கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுது,
கொஞ்சம் வார்த்தையும் பேச நல்லா இருக்குமே. வார்த்தை நல்லா பேசுகிறாங்க, ஆனால் ஆட மாட்டேங்குது. ரெண்டும் இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு 1 தெசலோனிக்கேயர் 1:5 பவுல் சொல்றாரு, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வெறும் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. முழு நிச்சயத்தோடும் வந்தது. ஆமென். வெறும் வசனத்தோடு வரல, வல்லமையோடு அது வந்தது, பரிசுத்த ஆவியோடு வந்தது. ரோமர் 15வது அதிகாரம் 18-19 புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு, வார்த்தையினால மட்டும் கீழ்ப்படிய பண்ணல, செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு, அற்புத அடையாளங்களின் பலத்தினால், தேவ ஆவியின் பலத்தினாலும், கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. ஆமென். இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும், அப்போ வார்த்தையினாலும் வல்லமையினாலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நான் இங்கிருந்து எருசலேம் துவக்கி இல்லறிக்கும் வரைக்கும் பூரணமா நான் பிரசங்கித்தேன். பூரணமா பிரசங்கித்ததுன்னா பூர்ண சுவிசேஷம் என்ன அர்த்தம்? வார்த்தையும் செய்கைகளும் வார்த்தைகளும் இணைந்து இருப்பது தான் பூர்ண சுவிசேஷம். 2ல் 1 இருந்து 1 இல்லாமல் போயிட்டா பூர்ணமாகலைன்னு அர்த்தம். ஆண்டவர் வார்த்தையையும் அற்புதத்தையும் அதற்கு கரஸ்பாண்டிங் ஆக்ஷன் கிரியையும் அற்புதத்தையும் என்ன ஆயிடுச்சார்னா கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். தேவன் நினைத்ததை மனிதர் ஊழியர்கள் பிரிக்காது இருக்க கடவர். சரியா? தேவன் அதோட தான். இப்போ நீங்கள் பேசுகிற கர்த்தர் உங்களுக்கு சுகம் தருவார் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க, பரிகாரி ஆகிய கர்த்தர்னு கேர்சலில் போய் எடுக்கிறீங்க, அது லொக்குன்னு இருமினுக்குது. அந்த கேர்சல் முடிஞ்ச உடனேயும் ஒன்று சுகமாயிடணும் அல்லது அந்த பிரசங்கம் பண்ணுறதை நிறுத்திடணும். கர்த்தருக்கு அப்படி ஏன்னா நான் விரும்புங்கள்ன்ற, நான் தேவன் விரும்பும் சேவையில் கண்டிப்பாக அற்புதங்கள் இருக்குது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4:5 உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. என் பேச்சும் பிரசங்கமும் வெறும் பிரசங்கம் மட்டும் இல்ல, ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டது. அதனால் அது செய்கையினால உறுதியாப்பட்டதாக இருந்தது. எபிரேயர் 2வது அதிகாரம் 3-4 முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், முதலாவது கர்த்தர் மூலமா இயேசு மூலமா அறிவிக்க, பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே அப்போஸ்தலர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, தேவன் தாமே சாட்சி கொடுத்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், தேவன் சாட்சி கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்த இந்த இவ்வளவு பெரிய ரட்சிப்பு எப்படி வந்ததுன்னா, அது 3ஆம் வசனம் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும், முதலாவது கர்த்தர் மூலமா சொல்லப்பட்டது, அப்புறம் அப்போஸ்தலர் மூலமா நமக்கு அறிவிக்கப்பட்டது. அது எப்படி அறிவிக்கப்பட்டது? அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அறிவிக்கப்பட்ட இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. அப்போ இயேசு வெறுமனே பிரசங்கம் பண்ணல, வெறுமனே சும்மா சொல்லிட்டு வரல. அற்புதங்கள் அங்கங்க நடந்தது. இயேசு செய்த அற்புதங்களை எழுதுனா உலகம் கொள்ளாது. ஆமென். இயேசு செய்த நிறைய அற்புதங்கள் எழுதப்படலை. எது மட்டும் எழுதப்பட்டிருக்கு? சிலது மட்டும் எழுதப்பட்டிருக்கு. அதில் ஏதாவது சத்தியம் இருக்கும், அதில் படிப்பினை இருக்கும், ஃபாலோ பண்ணுறதுக்கு இது இருக்கும் அப்படின்றதுனால அது மட்டும் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது
சொல்லப்பட்டது செய்யப்பட்டது. ஆமென். அப்போஸ்தலர் 8:6 பிலிப்பு சமாரியாவில் ஊழியம் செய்கிறாரு. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு முதல்ல என்ன பண்ணாங்க? இவர் ஊழியத்தை அற்புதம் நடக்குதாம்பான்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. இப்போ கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அப்ப அவன் சொல்லி இருக்கிறான், செஞ்சிருக்கிறான். ஆமென். நீங்க சொல்லணும், செய்யணும். அதான் தேவன் விரும்பும். அப்போ சொல்லணும், செய்யணும்னா நமக்கு என்ன வேணும்? வரங்கள் நமக்குள்ள இருக்கு. அப்போ வரங்களை குறித்த அறிவு நமக்கு தெரியணும். ஆமென். கரெக்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ புதிய ஏற்பாட்டு ஊழியர் என்னன்னா, அவர் ஆடியோ வீடியோ ஊழியர். சரியா? ரேடியோ ஊழியர் மட்டுமல்ல. ரேடியோ நியூஸ் கேட்டிங்கன்னா எப்படி இருப்பீங்க? ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது நாராயணசாமி. அந்த காலத்தில் நம்ம நியூஸ் கேட்போம். பீகாரில் அப்படின்னு உட்காந்து டீ கடையில் உட்காந்து அப்படி நியூஸ் கேட்போம். இப்போ அப்படி இல்லை. வீடியோவில் நியூஸ் அறிவிப்பு, முக்கிய அறிவிப்பு அப்படின்னா பின்னாடியே படமும் மாறும். வருகை, பதவி துறப்பு, இப்படி நிறைய செய்தி சொல்ல முடியும். தேவையில்லை. அப்போ வீடியோவும் வரும், ஆடியோ வரும். அதுதான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் எப்போனா ஆடியோ வரும், எப்போனா வெறும் வீடியோ வரும், அப்படி இருக்கும். அல்லது நம்ம அதை பற்றி கவலை இல்லை. இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் வெறும் ரேடியோ மினிஸ்ட்ரியே பண்ணியிருந்தா வேலைக்காகாது. நான் சொல்கிறது புரியுங்களா? ரேடியோ மினிஸ்ட்ரிலாம் காலம் தாண்டிடுச்சு. அல்லேலூயா. இப்போ சில ரேடியோ மினிஸ்ட்ரியே பண்ணியே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே போயிருந்தேன், ரேடியோ மினிஸ்ட்ரி, அங்கே 4 பிரசங்கம் பண்ணிட்டேன். அங்கே ஒரு கேர்சல் எடுக்கிறேன், 4 கேர்சல் எடுக்கிறேன், டெய்லி ஒரு கேர்சல் எடுக்கிறேன். தயவுசெய்து சொல்கிறேன், ரேடியோ மினிஸ்ட்ரிக்கு எண்ட் கார்டு போடுங்க. ஐ மீன் டிவி மினிஸ்ட்ரி. டிவி மினிஸ்ட்ரினா ஆடியோ வீடியோ. வெறும் ஆடியோ மட்டும் இல்லை, வீடியோவும் இருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 12:1 அன்றியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. எனக்கு மனதில்லை. அல்லேலூயா. அப்போ கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாம இருக்கிறது எனக்கு மனசு இல்லைன்னா எனக்கு இஷ்டம் இல்லை. அதாவது இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்று எழுதுகிறார். அல்லேலூயா. சிலர் என்ன சொல்கிறாங்க, ஆவிக்குரிய வரங்கள் எல்லாம் ஊழியர்களுக்கு, அது பெரிய பெரிய பரிசுத்தவான்களுக்கு, அல்லது அது என்னன்னா அதெல்லாம் டாப் கிளாஸ் பரிசுத்தவான்கள் தான் யூஸ் பண்ணோம். நமக்கெல்லாம் எதுக்குப்பா இந்த வாரம் அப்படின்னு கேட்குறேன். நான் சொல்லட்டுமா, இந்த 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா, இவங்களுக்கா வரத்தை பற்றி அதிகமாக எழுதுனது எங்கே தான்? 12வது அதிகாரத்தில் வரத்தின் லிஸ்ட்டு, 14வது அதிகாரத்தில் வரத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற சபையில் எப்படி அதெல்லாம் சொல்கிறார். அப்போது வரத்தை குறித்து கொரிந்தி சபைக்கு தான் அதிகமாக. அப்போ இந்த கொரிந்து சபையின் பின்னணியை படிச்சிங்கன்னா, இவங்களுக்கா எழுதினாரு, அதுக்கு நான் 1000 மடங்கு பெட்டரு அப்படின்னு நினைப்பீங்க. இந்த கொரிந்து சபையில் என்ன இருந்துதான், முதல் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். நம்ம பைபிள் ஸ்டடி தானே, மெதுவாக போகலாம். ரோமர் 12 இந்த வருஷம் ஃபுல்லாக கூட போகலாம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்களேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய். நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாத. அப்போ உங்க சர்ச்சில் எல்லா கிஃப்ட்ஸும் ஆப்ரேட் ஆகிற மக்கள் இருக்கிறாங்க. எந்த வரமும் உங்களுக்கு குறைச்சலே இல்லை. இப்போ நம்ம சபையில் நிறைய சில வரங்களுக்கு குறைச்சல் இருக்குது. ஆமென்.
முதல்ல கேட்குறேன், இது கேட்கணும்னு நினச்சேன். மொத்தம் வரங்கள் எத்தனை? வாய் திறந்து சொல்லுங்க. 9. மொத்த வரங்கள் எத்தனை? ஒன்று தெரியும், தெரியாது, அல்லது இவ்வளோ ஏதாவது ஒன்று சொல்லணும். செதுக்கி வைக்கப்பட்ட சிற்பம் மாதிரி இருந்தான்னு அர்த்தம். மொத்தம் எத்தனை வரங்கள்? 7. ஐயோ, 9 7 ஆகிப்போச்சு. சரி, எத்தனைன்னு பார்த்துடலாம். ரைட். ஆனால் 9 இல்லை, 7 இல்லை, அதுக்கு மேலே. ஓகே. அப்போ யாதொரு இந்த கொரு சபை யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக இருக்காங்களாம். இந்த சபைக்கு ஆண்டு பவுல் எழுதும்போது, எந்த வரங்களை குறித்து அறிவில்லாது இருக்கிறது எனக்கு மனதில். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இது குறித்து அறிவு வேணுன்றார். எந்த சபைக்கு? கொருந்து சபை. அந்த கொருந்து சபை எப்படிப்பட்ட சபை? சோத்திரம் 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தில், சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். 11. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று. உங்களுக்குள்ள என்ன இருக்கு? வாக்குவாதம். இந்த சபைக்கு என்ன வேணுமா? வரங்கள் வேணுமா? வாக்குவாதம் பிடிச்ச சர்ச்சு. நீங்கள் வரங்களை குறித்து அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. 3வது அதிகாரம், வேகமா போலாம். 1வது வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும். இந்த சபை எந்த சபை? மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி. கிறிஸ்துவுக்குள் குழந்தையா இருக்குது, மாம்சத்துக்குரிய. இந்த சபைக்கு வரங்களை குறித்து அறிவில்லாது இருக்கிறது மனமில்லைன்றார். ஆமென். ஏன்னா 2வது வசனம் 3:2, நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. 3வது வசனம், பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால். பொறாமை இருக்குது, வாக்குவாதம் இருக்குது, பேதங்கள் இருக்குது உங்களுக்குள்ள. அப்போ இந்த சபைக்கு தான் வரங்களை குறித்து அறியாது இருக்க எனக்கு பொறாமை, வாக்குவாதம், பிரிவினை. நான் அந்த பவுலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் ஏ ஜோன், நான் பி ஜோன், நான் ஜி ஜோன், நான் டி ஜோன், ஓ ஜோன் அப்படின்ற பிரிவினைகள்லாம் அந்த சபைக்கு இருந்துச்சு. ரைட்டா? அடுத்தது 5வது வசனத்தில் முதல் வசனம். பவுல் யார்? அப்போல்லோ 5வது அதிகாரம் முதல் வசனம். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. சோத்திரம். அந்த சபையில் என்ன இருக்கான்? விபச்சாரம் அந்த சபையில் இருக்கான். அந்த சபைக்கு தான் பவுல் என்ன எழுதுறாரு? வரங்களை குறித்து அறியாது இருக்கிறது எனக்கு மனம் இல்லை. அப்போ வரங்கள் விபச்சாரம்னா உலகத்தில் கூட இப்படிப்பட்ட விபச்சாரம் காணப்படாது. நீங்கள் உள்ளே போய் வாசித்தீங்கன்னா அவ்வளோ அசிங்கமாக இருக்கும். ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்படாத விபச்சாரம். அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்படாத விபச்சாரமா இருக்கு. உங்க சர்ச்சில் என்ன தகப்பனுடைய மனைவி வச்சு, அப்ப மறுமனையாட்டி சித்தியம் வச்சிருக்கான் அவன். சோத்திரம். அப்போ அப்படிப்பட்ட சபை. 6வது இதுல முதல் வசனம், உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்குண்டானால். கோர்ட்டு கேஸ் இருக்கிற சர்ச் இது. வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? சொத்து தகராறு பிடிச்சி நிறைய கேஸ் இருக்கு இங்க சர்ச்சில், கோர்ட்டு கேஸ்ன்னு. ஆமென். 7வது அதிகாரம் 2வது வசனம் முதல் வசனம். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். வேசித்தனம் கூட காணப்படுது. 8வது அதிகாரம், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட விஷயத்தில்
விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆமென். அப்படியே நீங்க வாசித்தீங்கன்னா 10வது அதிகாரம் 20வது வசனம். அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. 21. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. இவங்க வந்து கம்யூனியன்லயும் இருப்பான், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதுலயும் போய் சாப்பிடுவான். இவங்களுக்கு தான் நான் எழுதுறாரு, வரங்களை குறித்து அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. 11வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. 22. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? இல்லாதவர்களை வெட்கப்படுத்தி சாப்பிட்ற நல்லா பணக்காரன் ஏழை அப்படின்ற பாகுபாடு வித்தியாசம் காட்டுறதுக்காக சில செயல்கள் செய்யறான். இப்படி சொல்லிட்டு தான் 12வது அதிகாரத்துல முதல் வசனமா, அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அப்போ பிரிவினை இருக்கிற சபை, வாக்குவாதம் நிறைஞ்ச சபை, பேதகங்கள் நிறைந்த சபை, பொறாமை நிறைஞ்ச சபை, வழக்குகள் இருக்கிற சபை, விபச்சாரம் வேசித்தனம் இருக்கிற சபை, கம்யூனியன்ல வந்து இல்லாதவர்களை அசட்டை பண்ற சபை, பேய்களோடு கூட பலி எடுக்கிற இப்படிப்பட்ட சபைக்கு வரங்களை குறித்து அறியாதிருக்க எனக்கு. அப்ப இப்படிப்பட்ட சபையே வரங்களை குறித்து அறிஞ்சிருக்கணும்னா இதை விட நீங்க பல மடங்கு பெட்டர்ன்னு நான் நம்புறேன். நம்ம ஒன்றும் யாரும் மற்றவங்களை கம்பேர் பண்ணல, ஆனால் பட் நமக்கே தெரியல. அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணோம், வரங்களை குறித்த அறிவு நமக்கு நிச்சயம் தேவை. ஆமென். அறிவு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், எக்ஸசைஸ் பண்ண முடியும். என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரியணும். ஆமென், சொத்துறோம். அப்போது வரங்களை குறித்து புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் அந்த வரங்களின் பட்டியல் 5 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. வரங்களின் பட்டியல், வரங்களின் லிஸ்ட்டு 5 இடங்களில் புதிய ஏற்பாட்டில். முதலாவது மார்க்கு 16வது அதிகாரம் 17, 18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். இது எதுக்குன்னா உலகத்தை சுவிசேஷமயமாக்குவதற்காக சொல்லப்பட்ட போது உலகமெங்கும் போய் என்ன பண்ணுங்க, சுவிசேஷ அறிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன அப்படின்னு சொல்லி இதுல எத்தனை வரங்கள் இருக்குன்னு பாருங்க. பிசாசுகளை துரத்துதல், நவமான பாஷைகளை பேசுதல், சர்ப்பங்களை எடுத்தல், சாவுக்கு ஏதுவானதை குடித்து சேதப்படாமல் இருத்தல், சுகமளிக்கும்படி கைகளை வைக்குதல். 5 வரம். சரியா? இதில் 5 கிஃப்ட் இருக்கு. ஓகே, ஸோ 5ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது இப்போ வாசித்த பகுதி ரோமர் 12வது அதிகாரம் 6லேருந்து 8 வரைக்கும். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்க செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். ஆமென். இதுல எத்தனை இருக்கு? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன், பணிவிடை, அடுத்தது ஊழியம் செய்கிறவன், பணிவிடை செய்தல், போஷித்தல், புத்தி சொல்லுதல், பகிர்ந்து கொடுத்தல், முதலாளி, நிர்வாகம், இரக்கம் செய்தல். ஆக 7 இருக்கு. 7 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆமென். 7 கிஃப்ட். இங்கே முதல்ல 5 வரம், இங்கே 7 வரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 12, 7லேருந்து 10. ஏன்னா வரங்கள் அப்படின்னா 1 கொரிந்தியர் 12, 7லேருந்து 10 தான் நமக்கு தெரியும் பொதுவா.
ஆவியினுடைய இது அனுக்கிரகம் இந்த ரோமருக்கு எழுதுறது ரோம தலைநகரில் உள்ள யூதர்களுக்கு அல்லது மக்களுக்கு எழுதப்பட்டது, கிறிஸ்தவர்களுக்கு. 1 கொரிந்தியர் கொரிந்து சபைக்கு, தத்துவம் நிறைந்த சபை, வெய்சி இப்ப சொன்னல அத்தனை நிறைந்த சபைக்கு எழுதப்பட்டது. இதுல எத்தனை வரம் இருக்கு? வாசிங்க நீ மாஸ்டர். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவி உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. ஆமென். அப்ப இதுல எத்தனை வரம்? 9 வரம். 9 வரம். சரியா? 4வது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 28வது வசனம். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். ஆமென். அப்போ இதுல இது எல்லாமே என்னதுன்னா ஊழிய வரங்கள், அப்பாயின்மெண்ட், நியமனங்கள். எத்தனை இருக்கு இதுல? 8 இருக்கும். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, போதகர், அற்புதங்கள், குணமாக்கும் வரங்கள், ஊழியங்கள், ஆளுகைகள், பலவித பாஷைகள். ஆக 8. சரியா? 5வது லிஸ்ட் எபேசியர் 4வது அதிகாரம் 7லிருந்து 13 வரைக்கும். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக, கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினால் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். இதுலயும் 5 இருக்கு. ரைட்டா? இது அப்போ ஒவ்வொரு இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, வெவ்வேறு இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் எவ்வளவு வருது? 5, 7, 9, 8, 5. ஆக மொத்தம் 34 வரும். 34 வர. இதுல சில இது ரிப்பீட் ஆகுது. சரியா? ரிப்பீட் ஆகுதுன்னா அது இந்த இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு, இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதில் ஒரு 20க்கு மேலே புதுசாக இருக்கு. அதனால இதுதான் வரம் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, முடிவுக்கு வர முடியாது. இதில் சொல்லப்படாத வரங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு, சொல்லப்படாத வரங்களும் இருக்கு. நல்லா பாடுறீங்க, அது என்னது? அது வரந்தான், அது வரந்தான். நல்ல ஆலோசனை கொடுக்குறீங்க, அது வரந்தான். நல்ல ஆறுதலாக இருக்கிறீங்க, அது வரந்தான். ஸோ அது மாதிரி நல்லா ஓவியம் வரைகிறீங்க, ஆர்ட் அழகாக வரைகிறீங்க, அதில் மூலமாக சுவிசேஷம் சொல்கிறீங்க. கலைநயம் பெசலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வணைகிறதுல அப்படி அதெல்லாம் ஒரு கிஃப்ட்டு தான். ஆமென். ஸோ அதனால் மொத்த வரங்கள் இவ்வளோதானா அப்படின்னா அது ஒரு எல்லைக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. மொத்த வரங்களை ஒரு எண்ணிக்கைக்குள்ளார நம்ம என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. அப்போது நம்ம வரங்களை குறித்து அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போது இந்த வரங்கள் எல்லாம் எத்தனை அப்படின்றது எண்ணிக்கை நமக்கு முக்கியம் இல்லை. அதை குறித்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா,
வரங்கள் எண்ணற்றவைகள். நியூமரஸ். வரங்கள் எண்ணற்றவைகள். எண்ணற்றவைகள்னா கணக்கில்லாத இருக்கு. எத்தனை வரம்னு கேட்டாங்கன்னா வரங்கள் எக்கச்சக்கமா இருக்குதுங்க. 9 அப்படின்னு நிற்கக்கூடாது. ஆமென். சரி, இப்போ உங்களுக்குள்ள எத்தனை வரம் இருக்கு அது கணக்கு பண்ணலாம்ல. மொத்த வரங்கள், உலகத்தில் இருக்கிற வரங்கள், உங்களுக்குள்ள எத்தனை வரங்கள் இருக்கு? எனக்கு ஒரு வாரம் கூட இல்லை பாஸ்டர் அப்படின்றவங்க கை தூக்கி காட்டும். ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கவங்க எப்படி சொல்கிறீங்களா? கமெண்ட்டில் போடுங்க பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 4:10-11. அவனவன் பெற்ற வரத்தின்படியே அவனவன் பெற்ற வரத்தின்படி நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆமேன். இது யார் எழுதுறா? பேதுரு எழுதுறார். பேதுரு யாருக்கு எழுதுறாரு? 2வது வசனம், தெரிந்து கொள்ளப்பட்ட உலகெங்கும் சிதறி இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுறார். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா சபைக்கும் வரங்களை பகிர்ந்து கொடுத்து செயல்படுத்துங்க அப்படின்றார். அப்போ என்ன அர்த்தம்னா, எல்லா சபைகளும் வரங்களை செயல்படுத்தணும். புதிய ஏற்பாட்டு ஊழியம் வரங்கள் இல்லாமல் செயல்பட்டா அது வெறும் வரட்டு ஊழியமாயிடும். அதனால நம்ம விரும்புவோம், வாஞ்சிப்போம், கர்த்தர் நம்முடைய ஊழியங்களில் வரங்கள் கிரியை செய்யணும். ஆமேனா சொல்லுங்க. இந்த ஆமேன் சொல்றது கூட ஒரு வாரம் தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ வரங்களை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதில் முதல்ல என்னன்னா, வரங்கள் எண்ணற்றவைகள். அதாவது இவ்வளவுதான் அப்படின்னு இல்லை, இதுக்கு மேலே இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது வரங்கள் இன்றைக்கும் உரியவைகள். சிலர் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு அந்த காலத்தில் இருந்ததுங்க, இப்போ கிடையாதுங்க. அப்போ இருந்தது, இப்போ இல்லை, அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதுக்கு ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க. 1 கொரிந்தியர் 13:8-10 வரைக்கும் வாசிங்க. அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம். தீர்க்க தரிசனங்கள் என்ன ஆகும்? ஒளிந்து போம். ஒழிஞ்சு போச்சு. அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம். அந்நிய பாஷையும் ஒழிஞ்சு போச்சு. இவன் சும்மா வளர்கிறான். அந்நிய பாஷை என்னைக்கோ முடிஞ்சு போச்சு. இவன் பாட்டுக்கு ஒன்றும் லலலலலன்னு வளர்ந்துக்கிறான். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். அப்போ தீர்க்க தரிசனம் ஒளிந்து போமா, அந்நிய பாஷை ஒழிந்து போவோம். இதெல்லாம் ஒழிஞ்சு போச்சுன்னு இந்த வசனத்தை வச்சு அவன் சொல்லுவான். அதே வசனத்தை தான் போட்டிருக்கு, அறிவும் நம்புவான், அதுவும் ஒழிந்து போகும்னு போட்டிருக்கு. நம்முடைய அறிவும் குறைவுள்ளது, சரியா, அதுவும் ஒழிஞ்சு போகும். அது லிஸ்ட்டில் தான் வருது. அப்போ அவன்கிட்ட கேட்கணும், உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கணும். இப்போ அறிவு என்ன இருக்கு? பன்மடங்கு பெருகி இருக்கு. இது எப்போ ஒழிஞ்சு போவோம்? பரலோகத்தில் தீர்க்க தரிசனம் சொல்றதல் கிடையாது. பரலோகத்தில் அந்நிய பாஷை பேசணும்னு, அர்லோகத்தில் அறிவு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வேத அறிவு நம்ம முகமுகமாக தரிசிக்கிறோமே. அன்பு தான் என்ன காலத்திலும் ஒழியாது. ஆமேன். அப்போ இது என்ன, இது தப்பா சொல்லி இன்னைக்கு வரங்கள்லாம் இல்லை, அதெல்லாம் அற்புதங்கள் காலங்கள்லாம் அப்போஸ்தலரோடு முடிஞ்சிடுச்சு, இப்போ கிடையாதுன்னு. இல்லை 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 இல்லை, இப்பவும் இருக்கிறது. ஆமென். வரங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதை குறித்த 3 அறிவுகள் நமக்கு நிச்சயம் இதில் புரியுது. வரங்கள் லிஸ்ட்டை பார்த்ததில் இந்த 5 பட்டியல் இருக்குல்ல, அதிலிருந்து நம்ம கன்க்ளூட் பண்ணுறேன். 3 காரியங்கள் தெரியுது. என்னன்னா, முதலாவது, தேவன் ஒவ்வொருவருக்கும் வரத்தை கொடுக்கிறார். தேவன் ஒவ்வொருவருக்கும் வரத்தை
வரம் பெறாத விசுவாசிகள் யாரும் கிடையாது. ரோமர் 12:3 அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி. தேவன் பகிர்ந்தது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரு. அப்போ வரங்களை பெறாத விசுவாசின்னு சபையில யாருமே கிடையாது. ஒருத்தர் 1 தாலந்து 5 தாலந்து 2 தாலந்து தாலந்து பெறாத ஒருத்தரும் கிடையாது. வரங்களை பெறாதவர்கள் சபையில யாருமே கிடையாது. எல்லாரும் வரத்தை பெற்றிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவன் வரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 12:7-11 வாசிங்கன்னா, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கு. அவன் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. 11 இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு அவனவனுக்கு ஈச் ஒன்க்கு பகிர்ந்து. அப்பனா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்துல கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். சிலர் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? வரம் பெற்ற ஊழியர், வரம் பெற்றவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக்கும். ஆமென். என்ன வரம் பெற்ற? நான் கூட தான் வரம் பெற்றேன். நீங்க பைபிள் உங்க பேர் போட்டு வேணா போட்டுக்கோங்க. என்னன்னு? வரம் பெற்ற தேவ ஊழியர். நீ உங்களுக்கே உங்களை பத்தி போடுறதுக்கே வெக்கமா இருந்துச்சுன்னா மற்றவங்க உங்களை என்ன போடுவான்? வரம் பெற்ற ஊழியர்னு போடுங்க. தாழ்மைன்னு உண்மை இது. ஏன்னா உங்களுக்கு வரம் இருக்குது அப்படின்றது நினைப்பூட்டுறது உங்களுக்கே ஒருத்தர் தேவைப்படுது. வரம் பெற்ற தேவ ஊழியர். ஏன்னா அப்ப நீங்க போட்டீங்கன்னா அவன் போடுறவன் என்ன பண்ணுவான்? ஐயோ எல்லாரும் போட ஆரம்பிச்சாங்க, இனி நம்ம போடக்கூடாது. ஏன் அப்படி போட்டானா? அவன் எல்லாரை விட தனியா நம்மளை காட்டணும் அப்படின்றதுக்கு தான் வரம் பெற்ற தேவ ஊழியர். தீர்க்க தரிசன வரம் பெற்றவர் பேர் போட்டு அடியில் அவன் போடுவான் வரம் பெற்றவர். ஸோ அப்படி இல்லை, எல்லாருமே வரம் பெற்றோம். வரம் பெறாதவர்கள் சபையில் யாரும் கிடையாது. வரம் இல்லாதவர்களும் கிடையாது. எபேசியர் 4:7 ஒவ்வொருவனுக்கும் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்மில் அவனவனுக்கு கிருபை, ஒவ்வொருத்தருக்கும் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ வரம் பெறாதவர்கள் நான் எனக்கு எந்த வரமே இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது பொய், அது பாவம். உனக்கு கர்த்தர் அப்போ எனக்கு என்ன பாஸ்டர் வரம் கொடுத்துக்கிறாரு? அது நீ தான் கண்டுபிடிக்கணும். யாருக்கும் வரம் கொடுக்காம இல்லை, கொடுக்கிறார். ஆமென். 1 பேதுரு 4 வாசித்தோம். அது டைம் ஆயிடுச்சு, போயிடலாம். கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை இல்லை, ஒருத்தர் மேலே தான் ஊற்றுவேன், ஒரு சிலர்லாம் ஊற்ற மாட்டான் அப்படின்னா இல்லை. மாம்சமான யாவர் மேலும். அது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அங்கே கூடியிருந்த ஒவ்வொரு மேலும் ஊற்றினார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியின் இறங்கி வந்துட்டார். அப்போது ரட்சிக்கப்படும் போதே நமக்கு அந்த வரங்களும் இருக்கு, கிரியை செய்ய ஆரம்பிக்குது. ஆமென். பழைய ஏற்பாட்டில் லேவியர்கள் மட்டும்தான் ஆசாரியர்களாக இருந்தாங்க. என்னாகும் 18:6-7 மட்டும் வாசிங்க. ஆசரிப்பு கூடாரத்தின் படிவிடை செய்ய கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட உங்கள் சகோதரராகிய லேவியரை நான் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து லேவியரை பிரித்து உங்களுக்கு சத்தமாக கொடுத்தேன். ஆகையால் நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் பலிபீடத்துக்கும் திரைக்கு உட்புறத்துக்கும் அடுத்த எல்லாவற்றையும் செய்யும் பொருட்டு உங்கள் ஆசாரிய ஊழியத்தை காத்து சேவிக்க கடவீர்கள். உங்கள் ஆசாரிய ஊழியத்தை உங்களுக்கு தத்தமாக அருளினேன். அதை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார். ஆமென். அதை செய்யும்படி சேருகிற அந்நியன். அப்போ யார் தான் இதை செய்யணும்? லேவியர்கள் மட்டும்தான் ஆசாரிய ஊழியம். அதை செய்யும்படி சேருகிற அந்நியன் என்ன பண்ணப்படணும்? கொல்லப்படணும். உசியா ராஜா அப்படிதான் மரணம் அடைஞ்சார். அவர் என்ன பண்ணாரு? ஆசாரிய ஊழியம் செய்ய போறேன்ட்டு போனார்.
தீர்க்கதரிசிகள் ஆசாரியர் தடுத்தும் மீறி போனா நெற்றியில குஷ்டம் வந்து செத்தான். நீ ஆசாரி ஊழியத்துக்கு அழைக்கப்படலை, ஆனா செத்தான். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டோம்னா, கடந்த வாரத்தில் சொன்னேன், 1 பேதுரு 2:5 மற்றும் 9 ஒவ்வொருவரும் ஆசாரியர்களாய், ஆமென், ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். வரம் பெற்றவர்கள் என்று சபையில் யாரும் கிடையாது, வரம் பெறாதவர்கள் என்றும் சபையில் யாரும் கிடையாது. ஆமென். 1 தாலந்து 2 தாலந்து 5 தாலந்து ஏதோ ஒன்றையாவது பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதனால இந்த 5 பட்டியலேருந்து நம்ம கன்க்ளூட் பண்ணும்போது முதல் சத்தியம் என்னன்னா, தேவன் ஒவ்வொருவருக்கும் வரத்தை கொடுக்கிறார். ஆமென். ஒவ்வொருவருக்கும்னா ஒவ்வொரு கடைநிலை விசுவாசி கூட வரம் இருக்குது. ஆமென். ரெண்டாவது சத்தியம் என்னன்னா, வரங்களின் அளவு வித்தியாசமானது. The measure of gifting is different. measure of offering இல்லப்பா, gifting. வரம் தேவைப்படுது அங்க உள்ளற. வரங்களின் அளவு வித்தியாசமானது. ரோமர் 12:3 அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே, ஒவ்வொருத்தருக்கும் விசுவாச அளவு பகிர்ந்திருக்கிறார். அப்போ அந்த பகிர்ந்த காரியம் வித்தியாசமானது. வரங்கள் எல்லாருக்கும் இருக்கு, அந்த கிஃப்டிங் மெஷர் அளவுக்கு இருக்க அதுனா இருக்குன்னா வித்தியாசமா இருக்கு. 6ஆம் வசனம், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியால், அதாவது உங்ககிட்ட இருக்கிறது அவங்க கிட்ட இருக்காம இருக்கலாம், அவங்க கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம். அதனால இது வித்தியாசம் இருக்கு. எல்லாருக்கும் வர இருக்கு, அந்த அளவுல வித்தியாசம் இருக்கு. ஆமென். 1 கொரிந்தியர் 12:11 இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து, இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு என்ன பண்றாராம்? பகிர்ந்து கொடுக்கிறாராம். அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கறது இல்ல, வித்தியாசமா கொடுக்கிறார். எபேசியர் 4:7 கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவு கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக, கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த அவனவனுக்கு கிறிஸ்துவின் ஈவுனா கிஃப்ட், அதுக்கு ஏற்றபடி அவனவனுக்கு, ஒருத்தருக்கு 1 தாலந்து, இன்னொருத்தருக்கு 2, இன்னொருத்தருக்கு ஏன் அப்படி கொடுத்தாரு அது கேட்கறதுக்கு நம்ம உரிமை கிடையாது. வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவனுடைய திறமைக்கு தக்கதாக அதை கொடுத்தார். ஒன்னே உன்னால காப்பாற்ற முடியலன்னா உனக்கு எப்படி 2 தருது? இருக்கிறதும் போயிடும். அந்த ஒண்ணுல நீ உண்மையா இருந்தீங்கன்னா அது 2 ஆகலாம், 2 4 ஆகலாம், 5 ஆகலாம். ஸோ அதை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 1ஆவது கொடுத்துருக்கிறாரு. அதே சமயத்தில் வித்தியாசமான அளவில் கொடுத்துருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நம்முடைய கொடுக்கப்பட்ட அளவில் நம்ம ஆப்ரேட் ஆகணும். அவர் செய்கிறான்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. நமக்கு அளவு வேற அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமென். 3வது சத்தியம், 3வது சத்தியம், தேவன் ஏற்கனவே நமக்கு வரங்களை கொடுத்து விட்டார். 5 பட்டியலிருந்து நம்ம கற்றுக்கொள்ற ஒரு காரியம் என்னன்னா, 3 காரியம். முதலாவது, தேவன் ஒவ்வொருவருக்கும் வரங்களை கொடுக்கிறார். 2வது, வரங்களின் அளவு வித்தியாசமானது. 3வது, வரங்களை ஏற்கனவே நமக்கு
கொடுத்து விட்டார். God has already given us the gifts. தேவன் ஏற்கனவே நமக்கு வரங்களை இனிமே கொடுப்பாரா? கொடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. வரங்கள் எங்க இருக்கு? உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஆமென். இனிமே உங்களுக்கு ஆண்டவரே எனக்கு தீர்க்க தரிசன வரம் கொடுங்க, ஆண்டவரே எனக்கு தீர்க்க தரிசன வரம் கொடுங்க, ஆண்டவரே எல்லாம் கொடுத்துட்டார். சரியா? என்ன வரம் கொடுத்துட்டார் அப்படின்றது இனிமே கேட்டு பெறணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று. ஆமென். அதே பகிர்ந்த அப்படின்னா கொடுத்துட்டாரு. பகிர்ந்த ரோமர் 12:3 பகிர்ந்த அவனுக்கு பகிர்ந்த விசுவாச அளவின்படியே. அப்படின்னா பகிர்ந்தன்னு அர்த்தம் கொடுத்தாச்சு, பகிர போற இல்ல. ஆமென். 6வது வசனம், நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியால், வரங்கள் கிடைக்க போறபடியால் இல்ல, பெற்றுக்கொண்டபடியால். 1 கொரிந்தியர் 12:28 தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். ஏற்படுத்துவார், ஏற்படுத்தினார். அப்பனா கொடுத்துட்டார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இனிமே அது புறப்பட்டு வருமா அப்படின்னா கிடையாது. எபேசியர் 4:7 கிறிஸ்துவுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அளிக்கப்படும் அல்ல, அளிக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். அப்போ வரங்கள், எனக்கு வரங்கள் தாங்க ஆண்டவர், வரங்கள் தாங்கன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. வரங்களை கொடுத்ததுக்காக நன்றி, எனக்கு வரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அல்லேலூயா, நான் வரம் பெற்ற தேவ ஊழியன். ஆமென். கர்த்தர் அந்த வரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வரங்களை கூட மிஸ்யூஸ் பண்ணுறது, நான் யூஸ் பண்ணுறது, அல்லது தப்பாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது. நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கர்த்தருக்கு சொத்த தேவராஜ்யம் இன்னும் விரிவடையும். 2 தீமோத்தேயு 1:6-7 இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை, உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடு, உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் பகிர்ந்தளித்த வரமானது நமது விருப்பத்தின்படி அல்ல, அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி. வரம் கொடுத்துட்டார் அப்படின்றதுக்காக நம்ம விருப்பப்படியெல்லாம் அது ஆப்ரேட் ஆகாது. புரியுதுங்களா? நம்ம விருப்பப்படியெல்லாம் ஆப்ரேட் ஆகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி தான் கிஃப்ட்ஸ் ஆப்ரேட் ஆகும். சிலர் என்ன பண்றாங்கன்னா, தப்பு பண்றது என்னன்னா, அந்த வரங்கள் இருக்கிறதுனால தேவை உள்ள மனிதர்கள் வருவாங்க. உதாரணமா தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. ஏன்னா நிறைய தீர்க்க தரிசனம் தான் ஓடிட்டு இருக்கு, அதனால சொல்றேன். தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு இங்கே இருக்குது, இது இப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு கர்த்தர் வெளிப்படுத்துவார், அதை சொல்லுவாங்க. சோத்திரம். பட்டு நான் பண்ணுங்க, இப்படி இருக்குன்னு சொல்லுவார். இன்னொரு நேரத்தில் வரும்போது கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கவே மாட்டார், இவங்களே அடிச்சு விடுவாங்க. ஏன்னா தப்பாக எடுத்துக்கூடாதுல்ல. அவங்க நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், கர்த்தரை எனக்கு வெளிப்படுத்தலைங்க, ஒன்றும் சொல்லலைங்க, அதனால் வெளிப்படுத்தினா நான் சொல்கிறேங்க, ஒன்றும் சொல்லன்ட்டு அனுப்பிச்சி விட்றணும். இவங்களா என்ன சொல்கிறது, நீ ஒன்றும் வெளிப்படுத்தலைன்னா 7 வெள்ளிக்கிழமை வந்துடு. அதில் இவங்களுக்கு என்ன நினைப்பேன், இந்த 7ல் ஏதாவது ஒரு வாரம் கர்த்தர் வெளிப்படுத்துவார், கொஞ்சம் இழுக்கலாம், இழுத்து பிடிக்கலாம். அப்போ 7 தான் வரும்போது ஒரு காணிக்கையும் வரும். இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறது. அப்போது தேவன் நமக்கு வரங்களை கொடுக்குறார், அது நம்ம விருப்பத்தின்படி அல்ல, தேவனுடைய தயவுள்ள
1 கொரிந்தியர் 12:11 அதை வாசிக்கிறோம். இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். தமது சித்தத்தின்படியே தேவ ஆவியானவர் என்ன பண்றார்? அவனவனுக்கு சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிறார். ஆனால் நம்ம விருப்பத்தின்படி அல்ல, நம்ம விருப்பம் அவருடைய சித்தத்தின்படி நம்ம விரும்பணும். ஆமென். கர்த்தர் 1 தீமோத்தேயு 4:14 மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. உனக்கு தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிரு. அப்போ நாம ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த குறிப்பிட்ட ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, அந்த வேலை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு விசேஷித்த கிருபையாகிய வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ இந்த வரங்களை நாம என்ன பண்ணோம்னா ப்ராப்பரா பயன்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வரங்களுடைய லிஸ்ட்டை இன்னைக்கு பார்த்தோம். வரங்கள் எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குது, இதிலிருந்து நம்ம வட்டியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது எல்லாருக்கும் வரம் இருக்குது. அடுத்தது வரங்களின் அளவு வித்தியாசமாக இருக்குது. அடுத்தது வரங்கள் ஏற்கனவே கர்த்தர் கொடுத்துட்டாரு, நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, கொடுத்துட்டாரு. ஆமென். இது ஒரு தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் நமக்கு அந்த வரத்தை கொடுக்குறாரு. அந்த வரத்தை வச்சுக்கின்னு சும்மா இருக்கக்கூடாது. ஆமென். இயேசு பசியாக இருந்தார், 40 நாள் உபவாசம் இருந்தார். பிசாசு சொல்கிறான், அந்த கல்லுகளெல்லாம் அப்பங்களாகும்படி சொல்லும். செஞ்சிருக்க முடியுமா? முடியாதா? அவர் தனக்காக எதையுமே செய்யலை. 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்தார. என்னைக்காவது ஒரு தடையாவது தனியில் வாங்கப்பா ஒரு கல் எடுத்து வாங்க, நான் அப்பமாக்கி தரேன், வாங்க நம்ம எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படி சொல்லியிருக்காரா? போய் சாப்பாடு வாங்க போங்கப்பான்னு. சாப்பாடு வாங்குறதுக்கு போங்கப்பான்னு காசு கொடுத்து அனுப்பிச்சார். ரைட், நம்ம கிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுவோம். ஓகே ஓகே, உங்க பர்ஸ்ல பணம் வந்திருக்கும் பார். அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு வரி செலுத்துறதுக்கு கூட கையில பணம் இல்லை. யூதாஸ் கேட்டாங்க, இல்லை இல்லை இப்போதைக்கு எம்டி இல்லை. அப்படியா? ரைட், நோ ப்ராப்ளம். கடலுக்கு போய் வலையை போடுங்க. முதல்ல ஒரு அகப்படுற மீன் வாயில் அந்த வெள்ளி காசு இருக்கும், எடுத்து உனக்கு எனக்கும் சேர்த்து கட்டிட்டு போ. கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுது பாருங்க. என்ன சொல்ல வரேன், நினைச்ச நேரத்துலலாம் வரேன், ஆப்ரேட் ஆகலை. சுயத்துக்காக அது ஆப்ரேட் ஆகலை. அப்போது நம்ம காரியங்களை தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது காரியம் என்னென்னா, தேவன் குறிப்பிட்ட ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த வரங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். இதோடு நான் நிறுத்துகிறேன். இந்த வரத்தை குறித்து நம்ம அடையாளம் கண்டு கொண்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஒரு நாட்களில் படிப்போம், அடுத்த வாரம் படிப்போம், அதுக்கப்புறமா தொடர்ந்து கேப் எடுத்து படிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வரங்களை உத்தமமாய் பயன்படுத்தணும். அதுக்கு நம்ம வல்லமை வெறும் பிரசங்கத்தோடு இல்லாமல் நம்ம விரும்புவோம். ஆண்டவரே, நான் ஆடியோ வீடியோ ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களினால் வார்த்தையை உறுதிப்படுத்தி புறஜாதியாரை கீழ்ப்படிய பண்ணணும் ஆண்டவரே. வெறுமன வார்த்தையை மட்டும் அல்ல ஆண்டவரே, விரும்புங்க ஆண்டவர், வெறுமன வார்த்தையை மட்டும் அல்லப்பா, அற்புதங்களோடு அடையாளங்களோடு என் வார்த்தையை நான் உறுதிப்படுத்த ஆண்டவரே. அப்போஸ்தலர்கள் எங்கு சுற்றி திரிந்து ஆண்டவரே சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் பேசின வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறதே. நாங்கள் பேசுகிற இந்த வார்த்தைகளை கர்த்தர் உறுதிப்படுத்தும்படிக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் நீ தந்திருக்கிற வரங்கள் இயேசுவின் நாமத்தில் கிரியை நடப்பிக்கிட்டும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களின் அளவு வித்தியாசம் என்பதை புரிந்து கொண்டு செயல்படட்டும். மாத்திரமல்ல, அவர்களுக்கு எல்லாரும் வரம் பெற்றவர்கள் என்பதை உரிய, வரம் பெறாதவர்கள் என்று இந்த சபையில் யாருமே கிடையாது என்பதை புரிந்து கொண்டு
ஆண்டவரே ஒவ்வொருவரும் வரப்பெற்றவர்களாக செயல்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். ஆண்டவர் நாம மையப்பட்டு நாங்கள் பிரிந்தாலும் பிரியாத சமூகம் எங்களோடு இருந்து வழி நடத்தட்டும். எல்லா துதியும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.